Hi friends, welcome back to Mama with Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆமா, ஃபுட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. மெயினே அதுதானே. ஃபுட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு சட்டி பானை அதெல்லாம் தான் வாங்கணும். அதெல்லாம் வேற இருக்குது. அதை விட மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க தாய் மாமா வீட்டுல போய் பத்திரிக்கை வைக்கணும். ஆயிப்போச்சு. பத்திரிக்கை வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிப்போச்சு. நம்ம 3 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம், வேற யாருக்கும் கொடுக்கல. கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல. அதனால நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். பாப்பா காலேஜ் போயிடுச்சு, மௌலி லீவு. மௌலிக்கு தேவையானது வாங்கிட்டான். நேத்து வரேன், சரி நானும் வரேன் அப்படின்னு நேற்று வந்தான். மழை வந்து தடுத்ததுனால எங்களால அங்க போக முடியல. அவனுக்கு தேவையானதான் வாங்கினோன்னா இன்னைக்கு நான் வரல அப்படின்ட்டான். சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். நேரா போய் எல்லாரையும் ஒரே வீட்டுல கேதர் பண்ணி இப்ப நானும் பேமாவும் கிளம்பிட்டோம். நேரா போயிட்டு என்ன பண்றோம் எது பண்றோம் வாங்க வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமா எல்லாருமே போறோம். மகேஷ் பெரியப்பா, பிரியா பெரியம்மா எல்லாரும் போறோம். மிலா அதான் மிலா எல்லாம் நாளைக்கு ஊருக்கு கிளம்புற குழந்தை. ஆமா, ஒரு சித்திக்காரி நாளைக்கு குழந்தை ஊருக்கு போறா. நீ இல்ல இப்படி பொறுப்பே இல்ல உனக்கு கொஞ்சம் கூட. அதெல்லாம் இல்ல, அவ நாளைக்கு கிளம்புறா. சரி இப்ப நாங்க எல்லாரும் போறோம். மகேஷ் பெரியப்பா, பிரியா பெரியம்மா, மோனி பெரியம்மா, செல்லா பெரியம்மா, சீபா மம்மி, உலகத்துல மோனாக்கா வரா. அங்க இல்ல 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 செல்லாவும் ஷீபாவும் ஓவரா பந்துங்க. கேட்டா உலகத்திலேயே தான் தான் பிள்ளைங்களை பெத்து வளர்க்குறோம், மத்தவங்க எல்லாம் தவழ விட்டா மாதிரி பேசுறீங்க. என்ன ஸ்ட்ரிக்ட் இந்த அம்மா பாக்கலே. நீ அந்த தோரணைய பாக்கல. நமக்கு படிப்பு தான் முக்கியம். ஏய் நீ அப்படி படிச்சியா? எவ்வளவு டார்ச்சர் பண்ண நீ எங்க அத்தைய. எவ்வளோ உனக்கு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உன்னை உட்கார வச்சு சொல்லிருப்பாங்க. நீ படிச்சியா? அவ்வளவு உனக்கு வரல இல்ல, அப்ப அவளுக்கும் வராது. பேசுறேன்னு நீ ஸ்பீக்கர்ல பேசுகிற. நீ நியாயமா சொல்லு. நீ என்ன சொன்ன? 10th எங்க அத்தை அப்படி கதருவாங்க, படி படி படின்னு. படிச்சியா? படிக்கல. நீ யோகிஸ்தியா? நீ வா முன்னாடி வா. கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீ என்ன ஆட்டம் ஆடுற? எப்படி பாஸ் பண்ணே? நம்ம வீட்டுல இருக்கிற யார் எங்க வீட்லயே நான் பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கல, உங்க வீட்லயே பாஸ் பண்ணுவேன். குரு படத்துக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் கரெக்ட் தான். நான் 10th பாஸ் பண்ணுவேன்னு எங்க வீட்டுல நினைக்கிறேன். நீ பாஸ் பண்ண மிஸ்ஸுகள்ல எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க எப்படி ஓடுது பாரு. ஆமா, ஃபெயில் ஆனது பிளஸ் 2ல யார் ஃபெயில் ஆனது? பிளஸ் 2ல யார் ஃபெயில் ஆனா? பிளஸ் 2ல தான் நான் ஃபெயில் ஆனேன். 10thல பாஸ் பண்ணிட்டேன்ல. பைபிள் தூக்கி போது அது பாஸ் ஆயிடுச்சு. 12th எனக்கு மேத்ஸ் வராது, அதனால நான் ஃபெயில் ஆனேன். ஆனா அடுத்த அட்டெம்ப்டே எழுதி பாஸ் பண்ணிட்டேன் நான். நான் எப்பயே சொல்லிட்டேன்ப்பா, நீ பாஸா சொல்ற. நீங்க வந்து எல்லாம் மைண்ட் வாய்ஸ்னு கத்தி கத்தி பேசுனீங்க. ஐயா இதெல்லாம் நான் முதல்லயே சொல்லிட்டேன். ரைட்டா? இதுங்க ஏற்கனவே என்ன பத்தி சொல்லிச்சு.
15th கண்டிப்பா ஃபேமிலியோட கிராண்ட் பிரஸ் வந்துடணும். ஓகேவாடா செல்லம்? ஓகே. அண்ணா வந்து சொல்லிடுங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்டயே சொல்லுப்பா, சரியா? பணயமா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து 2 பேரும் வந்து துபாய் கிளம்புறாங்க. நாளைக்கே எஸ் ஆகுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும். பிள்ளைங்க எப்ப வந்தாலும் சட்டுன்னு வந்துருவாங்க, அதனால ஒன்றும் இஷ்யூ இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் பூர்வத்தை இறக்கி விட்டு பொண்ணு கொடுத்துருவா. ஸ்மிருதி, இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ, ஏதாவது பேசும்போது பூர்வத்தை இறக்கும் போது அப்பதான் நான் பேசுவேன். உங்க அப்பாவுக்கு பதிலா நீ வந்துருமா? இப்படி வா வச்ச உங்க அப்பாவுக்கு பதிலா கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துருங்க ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? இப்ப பாத்துக்கோ அம்மா நெத்திய இப்ப எப்படி இருக்குதோ அதே மாதிரி எப்பயுமே இருக்கணும். அண்ணன் கிட்ட சொல்லுங்க, போய் பேசிட்டல. பேசிட்டேன், போன்ல பேசிட்டேன். நெக்ஸ்ட் சிவா சித்தி அவன் கரெக்டா கிண்டில இருக்கானா? அதான் சைதாப்பேட்டை அரசையம்மா சிங்கிள் தானா செல்வாமா? ஆமா பொண்ணு சிங்கிள்லாம் இல்ல, சிங்கிள் நினைச்சுக்காதீங்க. உடனே பாரு நானே பல்லு எப்படி தெரிஞ்சு பாருங்க எல்லாம் பல்லும். பேத்தி எப்படி குடு, பேத்தி குடி. அம்மா கிட்ட வா. இது யாரு இவங்க? அம்மா. ரைட், வெயிட் பண்ணி வாங்கிக்கோ. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து. எஸ்தர் அடி சிண்டு பாய். சே ஓகே பெரியப்பா. ஓகே பெரியப்பா சே. ஃபேமிலியோட வந்து ஓகே அம்மா. கங்க்ராட்ஸ் சிண்டு. சொல்லிடுங்க. கங்க்ராட்ஸ். வாங்க பெரியப்பா சே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தது வந்து எங்க அத்தை பிள்ளைங்க எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்கு தான் வந்தோம். சோ எல்லாரையும் இன்வைட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டிங் போறோம், பர்ச்சேஸ் போறோம். ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்டெஃபி வந்து ஊருக்கு கிளம்புறா, துபாய் போறா. சோ அதனால வந்து எல்லாரும் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புறோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பாப்பாவும் மௌலியும் வந்து அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டோம் வீட்டுல இருந்து. அவங்க நேரா டி நகர் வந்துருவாங்க, நாங்க இங்க இருந்து எல்லாரும் டி நகர் போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப எல்லாருமே கிளம்பி டி நகர் பர்ச்சேஸ் போறோம். அதை வந்து இப்போ உங்களுக்கு கன்வே பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா எட்டி பாக்குற எலிக்குட்டி மிலா தான் கன்வே பண்ண போறா. சொல்லு மிலா, எங்க போறோம்? அப்படி கேட்க கூடாது. எங்க நம்ம போறோம்? எங்க போறோம்? ஷாப்பிங். வரல எடுத்துச்சு. யார் வரப்பற? ஆட்டோல யார் வந்துட்டு இருக்கா? மோனா சித்தி சே. மோனா சித்தி வராளா? ஷாப்பிங்கா போறோம் நம்ம. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அப்படில கேட்ட பெரிய லிஸ்ட். அப்புறம் நீ மாட்டிட்டு என்ன வேணும்? அவன் மேக்கப் ஐட்டம்ஸ், நெயில் பாலிஷ். உனக்கு வந்து லிப்ஸ்டிக் வருது. அங்க அபுதாபிலே நிறைய கிடைக்குமே சீப்பா. வந்துச்சு. இடம் வந்துச்சா? ஷாப்பிங் வந்துச்சு. பொம்மையா இருக்கு. ஷாப்பிங் எல்லாம் தனி. ஹாப்பி பர்த்டே யாருக்கு? தான் பர்த்டே வருது நெக்ஸ்ட் வீக்ல. ஆஸ்ட்ரி முடிஞ்சது. நெக்ஸ்ட் மிலாக்கு தான், லாராக்கு தான் பர்த்டே. லாராக்கு தான் ஹாப்பி பர்த்டே. லாராக்கு எப்ப பர்த்டே? பார்த்தா போறோம். ஜூன் 3 23 இருக்க மாட்டீங்களா? நீங்க துபாயில எல்லாம் இருப்பீங்க. மோனா சித்தி வந்துட்டு ஆன் த வே. மோனா சித்தி யார் ஃபர்ஸ்ட் போவான்னு பாப்போமா? ஓகேவா? நம்ம போட்டுல கொக்கர போலாம். நீ பர்ச்சேஸ்க்கு வந்தது பணம் வாங்குறதுக்கு. அது அப்படிதான் சொல்லி வருவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க வேலையை காட்டுவோம், அவ்வளவுதான். அப்பதான் நீ வருவ, இல்ல நீ வரமாட்டீங்க. அங்கேயே நான் சொன்னேன்னு நேரத்துக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருப்ப. இது நல்லாதான் இருக்குது, நல்லாதான் இருக்கு. ஷிபா, உங்க அத்தான் என்ன சொன்னாலும் சொல்றியா? அத்தான் கிட்ட சேஃபா ரீச் ஆயிட்டான் அத்தான்ட்டு. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. எனக்கு ஏதாவது நாளானிக்கு கட்டிட்டு போறதுக்கு ஏதாவது தேருமான்னு பாக்குறேன், தேர மாட்டேன். நீ எங்க நாளானிக்கு எங்க கட்டிட்டு போறதுக்கு? அதுக்கெல்லாம் நமக்கு தைச்சு கொடுக்க ஆள் இருக்காங்க.
அதுக்கே நான் ஃபீல் பண்ணுவானே ஒரு நாள்ல. எஸ் 1 ஹவர்ல குடிச்சுற கால் இருக்கு எனக்கு இருக்கு. இப்ப வரைக்கும் நீ உன்னோட வேலையை பார்க்கல. பானையை தேடின்னு போ. பானையை தேடின்னு இப்ப கடை சாத்திட்டாங்க, அதனால நான் மூடு மாறிடுச்சு. அந்த கிரீன்ல இந்த கடை மூடி இருக்கும். கடை மூடிட்டாங்க. அப்பா எவ்வளவுதான்ப்பா கடலை போட்டுன்னு இருப்பேன். எனக்கு சாரி செலக்ட் பண்ணும்ப்பா. நான் தான் பானை கடை மூடிட்டாங்கன்னு சொன்னேன்ல. அப்ப இப்ப சாரி கடை திறந்துருக்காங்கன்னா நீ எடுக்கணும். எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா 53 அதான் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அந்த பிங்க் ஷேட் வந்து ஃபேஸ்ல அடிக்கும். அதான் எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாம்பழ கலர், அந்த பீச் கலர், பிங்க் கலர்லாம் கட்டும்போது அது ஃபேஸ்ல அடிக்கும். இது வேற டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். இது வேற டிசைன், வேற கலர். இது வந்து பிளவுஸ் பேக் கைக்கு வருது. அது ஸ்டிட்ச் பண்ணனும். ஃபுல்லா வந்து பார்டர் மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச வர்க் வருது. மத்தபடி saree ஃபுல்லா ப்ளைனா தான் இருக்கு. அவ்வளவுதான். இந்த ரெண்டு பக்கம். நான் இது வந்து ஃபங்க்ஷன் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் கட்டறதுலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டிக்கு தான். பார்ட்டி நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கட்டுறது இதெல்லாம். இப்போ அந்த பார்ட்டி வேர்லாம் அங்கே இருக்குது பாருப்பா. 35 அந்த மாதிரி சொல்றாங்க. 5000 3 இதெல்லாம் அந்த லெவலுக்கு லுக் இல்லை. அது வேற லுக்கில் இருந்தது. அந்த பிங்க் மட்டும் தான் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. கீழே வருதுடா, கீழே வருது, கீழே வருது. இது ஃபுல்லா கை பிளவுஸ் இந்த மாதிரி வருது. நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்டா ஒரு மாடல். கலர் பா நல்லா இருக்கா? கலர் இந்த கலர் நல்லா இருக்கா இல்ல பிங்க் ஆர்டினரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல, பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு. இதெல்லாம் வந்து நீ கிராப் ராஸ்துக்கு இன்வைட் பண்ணும்போது கட்டு போற புடவையே இல்லப்பா. இது நான் என்ன பட்டு புடவை தான் கட்டின்னு போகணும். நீ தான் சொல்ற சுடிதார் போட்டு வான்னா சுடிதார் போட்டு வரல, சுடிதார் போடக்கூடாதுன்றா. எதையுமே வாங்கி தர மாட்டேன்ற. இதெல்லாம் கட்டினா நான் குண்டா தெரிவேன், இதெல்லாம் கட்டினா நான் ஒல்லியா தெரிவேன். எந்த பக்கம் போலாம்? அப்படிதான் வாங்கி தரமான்றேன்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு இதை கட்டினா குண்டு, இது கட்டினா ஒல்லி? பட்டு புடவை கட்டுன்னு சொல்லிட்டேன் நானு. பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கிறேன். ஃபேன்சி சாரீஸ் நல்லா இல்ல. அந்த ரெட் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபேன்சி சாரீஸ் நல்லா இல்லப்பா. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண போற கூத்தாடி மாதிரி ஃபேன்சி சாரி போடக்கூடாது. ஒன்லி பட்டு இல்ல செமி பட்டு இல்லையே. அதெல்லாம் ஒரே நாள்ல நான் தச்சு தரேன் உனக்கு. வா, நானே ஸ்டிச் பண்ணி தரேன். பர்ச்சேஸ் முடிச்சிட்டாங்களா? இன்னும் முடிக்காம? ஏய் கேள்வி என்ன ஸ்டார்ட் பண்ண ஆயா திரும்பி பாக்குதா? பத்தியா திரும்பி பார்க்க மாட்டேன். நீ யாரையோ கூப்பிடுற, எனக்கு தான் வந்தது. நான் வீடியோ எடுத்தேன் சரியா? போன வாரம் நாங்க டீனேஜ் வீடியோ எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி திரும்பிச்சு, அடுத்து வந்து அடுத்ததுல இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பழக்கமாயிடுச்சு, எடுத்துக்கோ அப்படின்னு. எந்த யாரு இவளா? பிரியாணி சாப்பிடுற ஐடியாவே எனக்கு இல்ல. ஆனா பிரியாணி வச்சிருக்காங்க. ஒய் நான் பிரியாணி சாப்பிடுற ஐடியா இல்லைன்னா அதுக்கும் நான் லைட்டா தான் சாப்பிட போறேன். அதுக்கும் காரணம் தேவி அக்கா தான். ஏன்னா நான் மட்டன் பிரியாணி சாப்பிடுற ஐடியாலே இல்லை. நான் வந்து நான் வந்து இன்னைக்கு லஞ்ச வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினைச்சேன், மீன் கிடைக்கலடா அப்படின்னு. ஏன்னா மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. சோ அதனால மீன் கிடைக்கலன்னு உடனே சரி ஓகே ஏதாவது சிக்கன் எடுக்கும் இல்ல மட்டன் எடுக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதை விட மெயின் டிஷ்ஷா எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைக்கறி எடுத்துதான். ஆக்சுவலி அதை எடுத்த 2-3 தலையை நான் தான் சாப்பிட்டேன். யாரையும் சாப்பிடக்கூடாதுன்றேன். எனக்கு நைட்டு வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுத்துருன்ட்டேன். பேக் பண்ணி கொடுத்துருக்குது. எனக்கு இப்ப சாப்பிட்ற மூடே கிடையாது. நம்ம நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த தலைக்கறி சாப்பிட்ற மூட்ல தான் இருக்கிறேன் நான். ஸோ அதனால லைட்டா சாப்பிட்டுப்பேன், அவ்வளவுதான். நாளோட நிறுத்திக்கலான்னு. ஆல்ரெடி பயங்கர ஹெவியா இருக்குது எனக்கு. நான் வந்து பத்திரிக்கை வைக்கிற வேலையெல்லாம் வந்து கெடுத்து விட்டுருச்சு தேவிகா. ஃபுல்லா தலைக்கறியா அது இதுன்னு கொடுத்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தீங்க.
எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் எதுவுமே வரல, எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. அவரு வயசானவங்களுக்கு அப்ப நான் இல்லப்பா வயசானவன், எனக்கு தேவையில்லன்ட்டு நான் பாட்டு வெறும் தட்டை வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். உங்க அக்காக்கு ஏன் ஒண்ணும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால லேட் நைட் சாப்பிடக்கூடாது. ரெடியா? ரெடியா? ரெடி. அங்க பாரு. எங்க போடுவாங்க? அம்மா தெரியாமா? சரி, உன் செயின் குடுமா எனக்கு. நீ மோனா சித்தி வந்தா தரேன்னு இல்ல, செயின் குடுமா. எனக்கு தெரியுங்களா செயின்? சித்தி வேணும், சித்தி வேணும், சித்தி செயின்லாம் தர முடியாது. எதுக்கு? மௌலி மாமாக்குமா? ஹாய் பாய். ஏ மிலா பாய். மிலா பாய். பாய் பாய். அங்க பாய். போயிட்டு வாங்க உங்க டாடி பாக்க பத்திரமா. ஓகேவா? டாடி கேட்ட சொல்லுங்க. ஓகேவா? அங்க ஓகே சொல்லு. அங்க ஓகே சொல்லு. உங்க டாடி பாத்துக்கோ. உங்க டாடி கேட்ட சொல்லு நானு. சரி ஓகேவா? ஓகே. இப்ப வேற ஒரு ரூட்ல இருக்கு. நாளைக்கு நீ துபாய் போறமா, நீ என்னமா அவளை கூப்பிட்டு நிக்கிற? மோனா வரா. ஓகேவா? இங்க 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 ஹியர். ஓகே பாய். இது செகண்ட் வீடு இறக்கி விடுறோம். செகண்ட் டிக்கெட் இறக்கி விடுறோம். See you bye. ஸ்மிருதி பாய், ரோஷன் பாய். பாய், பாத்து போங்க. மூணாவது வீடு. பாத்து போ. ஒரு மெசேஜ் ஒன்னு போட்டுரு, இல்ல போன் போடு. சரியா? நான் முடிச்சிட்டு தான் இருப்பேன். போன் போட்டுரு. போய் ரைட். ஓகேடா ஓகேடா. பை பை பை. ஓகேவா? பை பை பை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா போயிட்டு தண்டியார்பேட்டையில எங்க மாமா வீட்டுல பத்திரிக்கை வச்சுட்டு எல்லா பிள்ளைங்களும் பத்திரிக்கை வச்சுட்டு ஜாலியா எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி 1:30 ஆகுது. இப்பதான் வந்து ரீச் பண்ணோம். நல்ல ஃபன்னா போச்சு, ஜாலியா இருந்தது. இது ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து பேபிமா வந்து பாரு, ஒவ்வொரு பேரண்ட்டும் என்ன பண்றாங்க, இதை பண்றாங்க அதை பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது. பிள்ளைங்க என்ன பண்ணுது அப்படின்லாம் கேட்டு இருந்தது. ஸோ அப்படியே ஜாலியா போச்சு ஒரு வழியா. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெஃபியும் பாப்பாவும் லாரா பாப்பாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அதனால நாங்களும் சென்ட் ஆஃப் பண்ற மாதிரி போயிட்டு ஜாலியா சுத்திட்டு டி நகர்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு, நாங்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, சும்மா அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதனால அப்படியே போயிட்டு ஜாலியா சுத்திட்டு எல்லாரும், நம்மளுக்கு மெயினான பர்ச்சேஸ் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா மழை வந்து கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுச்சு. மழையினால நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜாலியா திருப்பி அவங்களை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இது புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கார் புக் பண்ணலாம்னு பார்த்தா எந்த காரும் அமையல. ஸோ அதனால நம்ம கார்லயே 14 பேரும் டிராவல் பண்ணவங்க. என்ன சொல்றது, 2 சைல்டு 12 அடல்ட் டிராவல் பண்ணி கூப்பிட்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கும் குட் நைட் சொல்லிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கும் ஒரு குட் நைட் சொல்றேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சில உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.